தமிழ் திரையுலகில் ஏராளமான பாடல்கள் பாடியிருந்தாலும் முத்தமழை இங்கு கொட்டி தீர்க்காதோ என்ற தக் லைஃப் பாடலை மேடையில் பாடி 2K ரசிகர்களின் உள்ளங்களை உருக வைத்தவர் மெலடி குரல் பாடகி சின்மயி. அதே மெலடி குரலில் திரௌபதி 2 படத்தில் எம் கோனே என்ற பாடலை சின்மயி பாடியுள்ளார். இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்தில் திரௌபதி 2 படத்திற்காக ஜிப்ரான் இசையில் சின்மயி பாடிய இந்த பாடல் யூடியூபில் வெளியான 24 மணி நேரத்தில் 10 லட்சம் பார்வைகளை கடந்துள்ளது. இந்த பாடல் காட்சி வீடியோ ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் மோகன்ஜி இயக்கிய படத்திற்கு பாடலை பாடியதற்காக சிலர் பாடகி சின்மயிக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதையடுத்து அந்த பாடலை பாடிய சின்மயி, இது மோகன்ஜி படம் என்று தெரிந்திருந்தால் பாடலை பாடியிருக்க மாட்டேன் என இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருந்தது சர்ச்சையை கிளப்பிவிட்டிருக்கிறது. சின்மயியின் அந்த பதிவில் எம் கோனே பாடலை பாடியதற்காக எனது மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். நான் அந்த பாடலை பாடும்போது இசையமைப்பாளர் ஜிப்ரான் அங்கு இல்லை. நான் பாடலை பாடிவிட்டு வந்துவிட்டேன். இப்போதுதான் அந்த பாடல் திரௌபதி 2 படத்தில் வரும் பாடல் என்பது தெரிய வந்தது. எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நான் ஒருபோதும் இந்த பாடலை பாடியிருக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த படத்தின் இயக்குனர் என்னுடைய சித்தாந்தத்திற்கு முற்றிலும் முரணாக உள்ளவர் என்று பதிவிட்டார். பொதுவாகவே இயக்குனர் மோகன்ஜி மீது குறிப்பிட்ட சாதிக்காக படம் எடுக்கிறார் என்ற குற்றச்சாட்டுக்களை சிலர் குறிப்பிட்டு வருகிறார்கள். இயக்குனர்கள் மாரி செல்வராஜ், ரஞ்சித் எப்படி அவர்கள் சார்ந்த சமூகத்தை பிரதிபலிக்கும் படங்களை இயக்குகிறார்களோ அதேபோல மோகன்ஜி, முத்தையா போன்றோர் அவர்கள் சார்ந்த சமூகத்தை படத்தில் பிரதிபலிப்பதாக அவரது ரசிகர்கள் பதிலளிப்பது வழக்கம். இந்த நிலையில் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்ட இயக்குனர் மோகன்ஜி, திரௌபதி 2 என் படம் பேசுவது என் சொந்த சிந்தனை. என்னுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைந்து பணியாற்றும் எந்த நபரையும் குறிவைத்து தாக்குவது கோழைத்தனம் என்று அவர் பதிவிட்டார். தான் கடவுள் உண்டு என்று சொல்பவன் சின்மயியும் கடவுளுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததில்லை. கடவுளின் பாதத்தை தனது பெயரிலேயே அவர் கொண்டிருப்பதாகவும் என் மீது என்ன முரண்பாடு என தெரியவில்லை எனவும் மோகன்ஜி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சித்தாந்தத்தில் படம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நான் பாடாமலே இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை வந்து டக்குன்னு போட்டாங்க. நம்ம என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறோம், நான் என்ன சொல்வேன், எப்பவுமே கடவுள் இருக்குன்னு சொல்கிற ஆள் நான். இங்கே தமிழ் சினிமாவில் அதுதான் பெரிய பிரச்சனை. கடவுள் இருக்குது, கடவுள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சின்மயி மேடம் இது வரைக்கும் கடவுள் இல்லை, கடவுளுக்கு எதிராக பேசினது இல்லை. அவங்க சின்மயி ஸ்ரீபாதா அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. ஸ்ரீபாதானா என்ன அர்த்தம்னா ஸ்ரீபாதம், இறைவனோட பாதம் தான் அர்த்தம். ஸோ பேர்லேயே அவங்க வந்து இறைவனை தாங்கி தான் இருக்காங்க. ஸோ எனக்கு சித்தாந்தமாக நான் அவங்க கூட எதில் வேறுபட்டு நிற்கிறேன்னு தெரியல. தன் படத்தில் பாடல் பாடியதற்கு மன்னிப்பு கேட்டது ஏன் என்று சின்மயி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பதிவை அவர் நீக்க வேண்டும் என்று மோகன்ஜி தெரிவித்துள்ளார். எதுக்கு மேடம் நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிங்க? உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ புற அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்டயே எதுக்காக நான் என்னை வருத்தம் தெரிவிக்க சொன்னீங்கன்னு கேட்டு அது ஒரு விளக்கமாக நீங்கள் இதே ட்விட்டர்லையோ இல்லைனா உங்களோட லெட்டர் பேட்லையோ ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது எங்களோட படத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல், வியாபாரத்தை பாதிக்காமல் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு விளக்கம் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி விளக்கம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போட்ட அந்த பதிவையாவது நீங்கள் நீக்கிடணும். இதற்கிடையே இயக்குனர் பேரரசு சின்மயிக்கு எதிராக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த படத்தில் பாடியது பிடிக்கவில்லை என்றால் இப்படி மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு பாடலை நீக்கச் சொல்லி இருக்கலாம் என்றும் வேறு பாடகியை பாட வைத்திருப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.